வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோன்ற அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 200 கிராம் அளவுக்கு தக்காளியை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வானலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அதிகப்படியான தீயில ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். முந்நூறு கிராம் கத்திரிக்காயையும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். ஃப்ரை பண்ண எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்துட்டேன். மீதி இருக்கிற எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 10-15 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு முழுமையாக வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதால புளி சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் 1/4 கப் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். அஞ்சு 6 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதோடைய பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.